ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிர்தம் 124. ஒரு முறை பகலில் சேலத்திலிருந்து ஒரு தம்பதியர் பாட்டியை தரிசிக்க வந்தனர். அப்பொழுது அந்த கணவன் பாட்டியிடம், என் மனைவியின் தங்க நெக்லஸ் காணாமல் போய்விட்டது, யார் திருடியது என தெரியவில்லை, தயவு செய்து தாங்கள்தான் யார் எடுத்தது என்றும் எப்படி தொலைந்து போனது என்றும் மீண்டும் அந்த நெக்லஸ் எங்களது கைகளுக்கு வந்து சேர வேண்டும் என்றும் அக்கணவன் நம் பாட்டியாரிடம் மன்றாடி வேண்டினார். நம் பகவான் பாட்டியார் அதற்கு கொஞ்சமும் கவனம் செலுத்தாமல், பேசாம அதை விடுடா என ஒற்றை வரியில் பதிலளித்தார்கள். அவரது மனைவியோ, எப்படி விடுவது பாட்டியாரே, சிறுக சிறுக குருவி சேர்த்தது போல் பணத்தை சேர்த்து அந்த நெக்லஸை வாங்கினோம், எங்களின் உழைப்பால் வந்தது அது, எனவே தாங்கள் தான் கண்டுபிடித்து தர வேண்டும் என அழுக ஆரம்பித்தார். எங்கெல்லாமோ குறிகேட்டு பார்த்தோம், நிறைய கோவில்களில் பூவாக்கு கேட்டோம், எந்த பலனும் இல்லை, எங்களின் பணநிலையும் மனநிலையும் மிகவும் பாதிப்பு அடைந்துள்ளது, யாருன்னு மட்டும் சொல்லுங்க பாட்டி, அவன் கையை வெட்டி துண்டாக்கிடுறேன் என பாட்டியிடம் அந்த கணவன் கூச்சலிட்டான். சிறிது நேர அமைதிக்கு பின் நம் பகவான் பாட்டியார் அந்த கணவனிடம், ஆள் கிடைச்சா என்னடா செய்ய போறேன்னு சொன்ன, கையை வெட்டி பிடிவியா, அப்படின்னா உன் மகன் கையை வெட்டி போடுடா, அவன் தான் அந்த நெக்லஸை எடுத்து அடமானம் வச்சு ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு இருக்கான், போய் அவனை 2 குத்து விட்டா எல்லா உண்மையும் கக்கிடுவான் என பாட்டியார் கூறினார்கள். ஓரிரு வாரங்கள் கழித்து அத்தம்பதிகள் டாக்டர் நடராஜன் ஐயா தோட்டத்திற்கு வந்திருந்தனர். அப்பொழுது கொடுமுடி திரு கணேசன் அவர்களும் உடன் இருந்தார். பாட்டி கூறியபடியே அவரது மகனே தனது நண்பர்களுடன் சேர்ந்து அந்த நகையை எடுத்து அடமானம் வைத்து செலவு செய்துள்ளதாகவும், நண்பர்களுடன் ஊதாரித்தனமாக செலவு செய்து ஊர் சுற்றி திரிந்ததாகவும், அவனை அடித்து உதைத்ததில் உண்மையை கூறினான் என்றும், அடமான வைத்த அந்த நகைக்கான அசலையும் வட்டியையும் கட்டி திருப்பியதாகவும், அதற்காக பாட்டியிடம் நன்றி கூறவே வந்தோம் எனவும் அத்தம்பதியினர் திரு கணேசன் அவர்களிடம் கூறினார். நம் பகவான் பாட்டி சித்தர் அத்தம்பதியினரிடம், உன் மகனுக்கு 1 வருட நேரம் சரியில்லை, அவனை ரொம்ப கண்டிக்காத, அவன் போக்குல விடு, பின்ன அவனே சரியாயிடுவான், நான் அவனை பார்த்துக்கிறேன்டா என கூறினார்கள். சந்தோஷ மிகுதியில் பெரு நிம்மதியுடன் வீடு திரும்பினர் ஆசியுடன் அத்தம்பதியினர். ஓம் ஸ்ரீ மங்களநாயகி பாட்டி சித்தரே போற்றி போற்றி போற்றி. ஜெய் குரு பாட்டி, ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி.